24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நேரில் ஆஜராகுமாறும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், என்ன காரணத்திற்காக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை ஒளி விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிலையெடுப்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து 636 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே விமான நிலையத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். இந்த நிலையிலே நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த கிராம மக்களிடம் அந்த வாக்குப்பதிவு நாளன்று அந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்த தாசில்தார் கிராம மக்களிடம் சென்று வாக்களிக்க வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் பார்வையாளர்களும் கிராமத்திற்கு சென்று அந்த பகுதியிலேயே வாக்காளர்களை வாக்களிக்க வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை நிராகரித்தனர். இதனிலே இந்த தாசில்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு ஊழியர்களை அரசு ஊழியர்களிடம் எடுத்து கூறி வாக்களிக்குங்கள் என்று கூறிய தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த 21 அரசு ஊழியர்கள் அந்த வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களித்தனர். இந்த நிலையில அந்த தாசில்தாரை வீடு வீடாக சென்று அழைத்து விடுத்த காரணத்துக்காக போராட்ட குழுவினர் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் சுந்தரமூர்த்தி கிராமத்தை விட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் சுங்கோசத்திரம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக இந்த தேர்தல் பணியை செய்ய தன்னை தடுத்து நிறுத்தியதாக கூறி புகார் தெரிவித்ததன் பேரில் தற்போது 19ஆம் தேதியே வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையிலே தற்போது இந்த போராட்ட குழுவினர் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிஆர்பிசி 49A பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இன்று காலை 10:30 மணி அளவில் சுங்காசத்திரம் காவல் நிலையத்திற்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்து சம்மன் அளித்திருக்கிறார்கள். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த போராட்ட குழுவை சேர்ந்தவர்களான சுப்பிரமணியன், கதிரேசன், கணபதி, பலராமன், முனுசாமி, இளங்கோவன், கவாஸ்கர், சுதாகர், ஓம் பகவதி, விவேகானந்தன் ஆகிய 10 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் அந்த காலை 10 மணி அளவில் இன்று சுங்கவாசத்திரம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.